ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தராவது கவனிக்கிறாங்களா பாரு, ஒருத்தராவது என் பேச்சை கேட்குறாங்களா பாரு, நான் சொல்கிறதே காதில் வாங்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடாக டெய்லி வீட்டில் கேட்குறது, நம்ம பேசுகிறது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒருத்தராவது என் பேச்சை கேட்குறாங்களா பாரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ, கோயி ஏக் பி, யாராவது ஒருத்தராவது, கோயி ஏக் பி. மேரி பாத் சுன்தா ஹேக்கியா, மேரி பாத் அப்படின்னா என்னோட பேச்சு, சுனோ அப்படின்னா கேளு, சுன்தா ஹேக்கியா அப்படின்னா கேட்குறாங்களா அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதா அர்த்தம். கொஷினாக கேட்குறோம் இல்லையா, ஹேக்கியா அப்படின்றது வருது. தேக்கோ கோயி ஏக் பி மேரி பாத் சுன்தா ஹேக்கியா. ஒருத்தராவது என்னை புரிஞ்சுக்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சமஜோ அப்படின்னா புரிஞ்சுக்கோ அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். தேக்கோ கோயி ஏக் பி முஜே சமஜ்தா ஹேக்கியா, முஜே அப்படின்னா என்னை, சமஜ்தா ஹேக்கியா அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். அடுத்தது, ஒருத்தராவது என்ன மதிக்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ கோயி ஏக் பி மேரி இஸாத் கர்த்தா ஹேக்கியா. இஸாத் கர்த்தா அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களுக்கு மதிக்கிறது, ஓகேவா, ஒபே பண்ணுறது. தேக்கோ கோயி ஏக் பி மேரி இஸாத் கர்த்தா ஹேக்கியா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இஸாத் கர்த்தி ஹேக்கியா அப்படின்னு கேட்கணும். இந்த ட்ரெஸ்ஸில் ஆர் இந்த சட்டையில் ஏதாவது ஒன்றாவது 10 தான்னு பாரு, அதாவது ஃபிட்டாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தேக்கோ இன்மேசே அப்படின்னா இதில், இன்மேசே அப்படின்னா இதில், கோயி ஏக் ஷர்ட் பி ஒரு சட்டையாவது, கோயி ஏக் ஷர்ட் பி ஒரு சட்டையாவது, ஃபிட் ஆத்தி ஹேக்கியா அப்படின்னா ஃபிட் ஆகுதா அப்படின்னு பாரு, ஃபிட் ஆத்தி ஹேக்கியா. அடுத்தது, அவங்களில் ஒருத்தருக்காவது ஆன்சர் தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ உண்மை அப்படின்னா அவர்களில் அப்படின்றது அர்த்தம், உண்மேசே அப்படின்னா அவர்களில், கிசி ஏக் கோபி யாராவது ஒருத்தருக்காவது, கோயி அப்படின்னா பொருளை குறிக்கிறதா அர்த்தம், நபர்களை சொல்கிறோம், யாராவது ஒருத்தருக்காவது, அதனால தான் கிசி. கிசி ஏக் கோபி ஆன்சர் பத்தா ஹேக்கியா, ஆன்சர் பத்தா ஹேக்கியா, இல்லை ஜவாப் பத்தா ஹேக்கியா, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். அடுத்தது, கிட்டத்தட்ட 10 பேனா வச்சுருக்கான் அவன், அதில் ஒன்றாவது எழுதுதான்னு பாரு, உஸ்கே பாஸ் அப்படின்னா அவன்கிட்ட, கிட்டத்தட்ட அப்படின்னா லக்பக். ஸோ இந்த கிட்டத்தட்ட, தோராயமாக, இந்த வார்த்தைக்குனே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உஸ்கே பாஸ் லக்பக் 10 பென் ஹெயின், 10 பென் 10 பென்னு, ஹெயின் அப்படின்னா இருக்குது. ஸோ அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஹெயின் அப்படின்றத முடிக்கலாம், அவன்கிட்ட அப்படின்னா ஹெயினே முடிக்கலாம். தேக்கோ பாரு அப்படின்னா தேக்கோ, கோயி ஏக் பி ஏதாவது ஒன்றாவது, கோயி ஏக் பி, சல்தா ஹேக்கியா இல்லை லிக்தா ஹேக்கியா அப்படின்னு சொல்லலாம். லிக்கோ அப்படின்னா எழுது, லிக்தா ஹேக்கியா அப்படின்னா எழுதுதான்னு பாரு. பாரு அப்படின்றதுக்கு தான் நம்ம தேக்கோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. உஸ்கே பாஸ் லக்பக் 10 பென் ஹே, தேக்கோ கோயி ஏக் பி சல்தா ஹேக்கியா இல்லை லிக்தா ஹேக்கியா. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் அது கூடவே தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில், ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய 500+ ஹிந்தி சென்டென்சஸ் இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்த பேனாவில் ஏதாவது ஒன்றாவது எழுதுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ இன்மேசே அப்படின்னா இதில், கோயி ஏக் பென் பி ஒரு பெண்ணாவது, சல்தா ஹேக்கியா இல்லை லிக்தா ஹேக்கியா. அவன் எவ்வளோ தூரம் சொல்கிறான், ஒருத்தராவது அவனை நம்புகிறாங்களா பாரு. ஸோ இத்தனா சமஜ் ரஹாஹே, இத்தனா அப்படின்னா இவ்வளவு. ஸோ தூரம் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸை குறிக்கல, எந்த அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான், அதுதான் இங்கே சமச்சா ரஹாஹே. தேக்கோ அப்படின்னா பாரு, கோயி ஏக் பி உஸ்பர் அப்படின்னா அவன் மேலே, பரோசா கர்த்தா ஹேக்கியா அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களா, உஸ்பர் பரோசா கர்த்தா ஹேக்கியா அப்படின்னு கேட்கணும். யாராவது ஒருத்தராவது சரியான நேரத்துக்கு வராங்களா பாரு, எல்லாரும் லேட்டாக வராங்க.
தேக்கோ கோயி ஏக் பி சஹி சமைப்பர். சஹி சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்துக்கு. ஆத்தா ஹேக்கியா அப்படின்னா வராங்களா பாரு. தேக்கோ கோயி ஏக் பி சஹி சமைப்பர், சரியான நேரத்துக்கு. ஆத்தா ஹேக்கியா. அடுத்தது ஒருத்தருக்காவது என் மேலே பாசம் இருக்கா அப்படின்றத பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ கிசிக்கோ. ஸோ ஒருத்தருக்காவது, அதனால தான் கிசிக்கோ. கிசி ஏக்கோபி, ஒருத்தருக்காவது. கிசி ஏக்கோபி. மேரி பர்வாக், மேரி அப்படின்னா என் மேலே. பர்வா ஹேக்கியா அப்படின்னா பாசம் இருக்கா அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். மேரி பர்வா ஹேக்கியா. நானே தனியாக கஷ்டப்படுறேன், ஒருத்தராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பாரு. மே அகேலே ஹி பரிஷான் ஹோ ரஹாஹூன். அகேலே அப்படின்னா தனியாக, பரேஷான் ஹோ ரஹாஹூன் அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுவே வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே அகேலேஹி பரிஷான் ஹோ ரஹீஹூன் அப்படின்றத சொல்லலாம். பாரு அப்படின்றதுக்கு தேக்கோ கோயி ஏக் பி மேரி மதத் கர்த்தா ஹேக்கியா. கோயி அப்படின்னா யாராவது, ஏக் பி யாராவது ஒருத்தராவது, மேரி அப்படின்னா எனக்கு, மதத் கர்த்தா ஹேக்கியா அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பாரு. இந்த நம்பரில் ஏதாவது ஒன்றாவது வேலை செய்யுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ இன்மேசே, இதில் கோயி ஏக் நம்பர் பி, ஒரு நம்பராவது. கோயி ஏக் நம்பர் பி லக் ரஹா ஹேக்கியா, இல்லை காம் கர் ரஹா ஹேக்கியா அப்படின்னு சொல்லலாம். இல்லை லக் ரஹா ஹேக்கியா அப்படின்னும் கேட்கலாம். அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தேக்கோ உஸ் பீட் மீ, அந்த கூட்டத்தில். பீட் அப்படின்னா கூட்டம். உஸ் பீட் மீ கோயி ஏக் பி, யாராவது ஒருத்தராவது. தும்ஹாரா ஜானே வாலா ஹேக்கியா. ஸோ ஜான்தா அப்படின்னா தெரியும் அப்படின்றது அர்த்தம். தெரிஞ்ச நபர், நபர் அப்படின்னா வாலா. ஸோ ஜானே வாலா ஹேக்கியா அப்படின்னா இருக்காங்களான்னு பாரு, தெரிஞ்ச நபராக இருக்காங்களான்னு பாரு. அந்த சாவியில் ஏதாவது ஒன்றாவது இந்த பூட்டுக்காக செட் ஆகுதான்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ உஸ் பீட் மீ. 1 minute. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தராவது ஃபோன் எடுக்கிறாங்களான்னு பாரு. மே கால் கியா ஜா ரஹாஹுன். மே கால் கியே ஜா ரஹாஹுன், கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கால் கியே ஜா ரஹாஹுன். தேக்கோ கோயி ஏக் பி ஃபோன் உத்தா ரஹா ஹேக்கியா. ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் உத்தாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயி ஏக் பி அப்படின்னா ஒருத்தராவது, ஃபோன் உத்தா ரஹா ஹேக்கியா. இத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க, ஒருத்தராவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாரு. இத்தனை லோக் லைன் மே கடேஹேன். இத்தனை லோக் அப்படின்னா இத்தனை பேர், இத்தனை நபர்கள். லைன் மே அப்படின்னா லைனில், கடேஹேன் அப்படின்னா நிற்கிறாங்க, கடோ அப்படின்னா நில்லு, தேக்கோ அப்படின்னா பாரு, கோயி ஏக் பி ஒருத்தராவது ரூல்ஸ் ஃபாலோ கர் ரஹா ஹேக்கியா. ரூல்ஸ் ஃபாலோ கர் ரஹா ஹேக்கியா. நான் இவ்வளோ கத்துறேன், ஒருத்தராவது கவலைப்படுறாங்களான்னு பாரு. மே இத்தனா சில்லா ரஹாஹூன். இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே இத்தனா சில்லா ரஹீஹூன் அப்படின்னு சொல்லணும். தேக்கோ அப்படின்னா பாரு, கிசி ஏக்கோபி ஒருத்தருக்காவது, ஃபர்க் படுத்தா ஹேக்கியா அப்படின்னா கவலைப்படுறாங்களான்னு பாரு. ஃபர்க் அப்படின்னா கவலை படுறாங்களான்னு பாரு. ஃபர்க் படுத்தா ஹேக்கியா. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.